ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு காஷியூஸ் தமிழ் டெக் நியூஸ் அண்ட் ஜாப் ஓப்பனிங்ஸ். இன்னைக்கு நம்ம உங்களுக்காக என்னென்ன நியூஸையும் என்னென்ன ஜாப் ஓப்பனிங்ஸும் கொண்டு வந்திருக்கோன்றதை ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமோடது. ஸோ இன்ஸ்டாகிராம் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி அவுட்டேஜ் ஆகிட்டு வருது. அதாவது அதோட சர்வர் டவுன் ஆகிட்டே வருது. ஸோ இந்த சர்வர் டவுன் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய யூசர்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறதா ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ட்விட்டராக இருக்கட்டும், எல்லா விதமான சோஷியல் மீடியாஸ்லையும் இந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறது அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க, இன்ஸ்டாகிராமோட யூசர்ஸ் எல்லாருமே. அதுவும் இல்லாமல் இந்த சர்வர் டவுன் ஆனது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு அவங்களோட ஃபீட்ஸ்லாம் லோட் ஆக மாட்டேங்குது, நிறைய பேருக்கு இன்ஸ்டாகிராம் ரொம்ப ஸ்லோ டவுன் ஆன மாதிரி தெரியுது அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து தான் இருக்கு. இந்த ரீசன் எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல மெட்டா அப்படின்ற இந்த கம்பெனி வாட்ஸ்அப் மேல அதிகமான ஃபோக்கஸ்ல இருக்காங்க. நீங்க நிறைய நியூஸ் பார்த்திருப்பீங்க, நம்மளோட சேனல்லே போட்டிருப்போம். மெட்டா வந்து வாட்ஸ்அப்புக்கு நிறைய சின்ன சின்ன அப்டேட்ஸ்ல ஒர்க் பண்றதுனால ஒருவேளை இந்த இன்ஸ்டாகிராமோட அப்டேட்ஸை பார்க்காம கூட இருந்திருக்கலாம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த நியூஸும் வந்து வாட்ஸ்அப்போடது தான். ஸோ அடுத்ததா வாட்ஸ்அப்பில் இன்னொரு சின்ன அப்டேட் இவங்க கொடுக்க போகிறாங்க. இந்த அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக சேனல்ஸ் அப்படின்ற ஒரு புது அப்டேட் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதில் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து அவங்களோட போஸ்ட் எல்லாத்தையும் போடுறாங்க, ஃபீட் எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க. அதை ஒரு சேட்டுக்கோ இல்லை குரூப்புக்கோ இல்லை ஸ்டேட்டஸுக்கோ நம்மளால் ஃபார்வர்ட் பண்ண முடியாமல் இருந்தது. அதையுமே ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸில் நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணி ட்ரிபிள் டாட் கிளிக் பண்ணி அனுப்புறதா அவங்க ஆப்ஷன் செட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதுவுமே இன்னும் கன்வீனியண்ட்டாக இல்லைன்னு சொல்லி அந்த ஃபீட் பக்கத்துலேயே ஒரு குட்டி ஃபார்வர்ட் பட்டனையுமே இவங்க பிளேஸ் பண்றதா இப்போ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு சின்ன அப்டேட் வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்க போகுதுன்னு நம்ம வந்ததுக்கு அப்புறம் தான் பார்க்கணும். நிறைய பேர் சேனல்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறோம். ஸோ முடிஞ்சா காஷ்வின் ஃபோட்டோகிராஃபி சேனல் சர்ச் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டோடது. ஸோ மைக்ரோசாஃப்ட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் லைட் வெயிட் ஏஐ மாடல்ஸ் மேலே நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறதா நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது. அந்த டைமில் இப்போ மைக்ரோசாஃப்டோட வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் ஜென் ஏஐ ரிசர்ச் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 5.3 மினி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எஸ்எல்எம் மேலே இவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறதாவும், அது இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்துருச்சுன்னா 10% கம்மியான சார்ஜஸோட எல்லாருக்குமே இந்த எஸ்எல்எம்ஸை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு இந்த எஸ்எல்எம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் லாங்குவேஜ் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்மால் லாங்குவேஜ் மாடல் அப்படின்னும் போது எல்எல்எம்ன்றது ஜிபிடி, சாட் ஜிபிடி, கூகுளோட ஜெமினி இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எல்எல்எம்ஸ், லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். ஸோ அந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடலை ட்ரெயின் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ஹை கம்ப்யூட்டிங் பவர், ரிசோர்ஸ் அதிகமாக தேவைப்படும், எலக்ட்ரிசிட்டி அதிகமாக இருக்கும், ஸ்டோரேஜ் அதிகமாக தேவைப்படும். அப்படி இருக்கும்போது அதுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவைப்படும். அட் த சேம் டைம் அதை யூஸ் பண்ணணும்னா நம்ம நிறைய ப்ரீமியம் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் இதே இந்த எஸ்எல்எம்ஸ் வந்து ஃபீல்டுக்குள்ளே வந்துருச்சுன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து இதை சீப்பராகவே வாங்கி அவங்களோட டூல்ஸ்குள்ளே இன்டெகிரேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு அந்த செபஸ்டியன் புபெக் அப்படின்ற மைக்ரோசாஃப்டோட வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் ஜென் ஏஐ ரிசர்ச் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்ததா உங்களுக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்க ஜாப் அப்டேட். ஸோ இன்னைக்கான ஜாப் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பவர் கிரிட் இப்போ 2024க்கான ரெக்ரூட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான அப்ளிகேஷன் டேட்டையுமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் டேட் எப்போ ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 19th of April ஆரம்பிச்சு 5th of May வரைக்கும் 11th of May வரைக்கும் உங்களுக்கு அப்ளிகேஷன் டேட் வந்து அவைலபிளாக இருக்கு. இது எந்த போஸ்டிங்கான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா கம்பெனி செக்ரட்டரி ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்ட்ராக்ட் ஜாப். இது வந்து கவர்மெண்ட் ஜாப் தான், ஆனால் பெர்மனன்ட் ஜாப் கிடையாது, கான்ட்ராக்ட் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் மொத்தமாக உங்களுக்கு 12 போஸ்டிங்ஸ் அவைலபிளாக இருக்கு. பட் ஆல் ஓவர் இந்தியா எங்கே வேணாலும் போஸ்டிங்ஸ் கிடைக்கும். இது ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ இதுக்கான சேலரி பேக்கேஜ் எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இது கிரேட் லெவல் பேமெண்ட் தான். ஸோ நீங்கள் வந்து லெவல் 22 அப்படின்ற கிரேடில் போகிறதுனால 56,000 இருந்து 1,77,000 வரைக்கும் நீங்கள் பேமெண்ட் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லாமல் யார் யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐசிஎஸ்ஐ மெம்பராக இருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ ஐசிஎஸ்ஐ மெம்பர்னா அசோசியேட் மெம்பர் ஆஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெம்பர்ஸ் அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் 1 year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸும் இவங்க கேட்குறாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கிட்ட லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய கம்பெனிஸில் நீங்கள் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை அன்லிஸ்டட் கம்பெனிஸில் இருந்தாலுமே ஓகே. ஆனால் நான் ட்ரைனிங் எடுத்திருக்கேன், அதை எக்ஸ்பீரியன்ஸாக கன்சிடர் பண்ணலாமா, இல்லை இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கேன் அதை எக்ஸ்பீரியன்ஸாக கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்டால் அதை அவங்க எக்ஸ்பீரியன்ஸாக கன்சிடர் பண்ண மாட்டோன்றதை ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே 29 இயர்ஸ்க்குள்ளே இருக்கவங்க நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 11th of May வந்து இந்த அப்ளிகேஷன் முடிய போது, மறக்காமல் அந்த லிங்க்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதில் கிளிக் பண்ணி யாரெல்லாம் அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம பார்த்த நியூஸும் ஜாப் அப்டேட்டும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே லைக் பண்ணிட்டு அப்படியே சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஸோ அடுத்து நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும். தேங்க்யூ. பாய்.